சில சமயம் இப்படி நடக்கும். நமக்கு இஷ்டப்பட்ட கடவுளை நம்ம விடாமல் தொழுதுகிட்டே இருந்தாலும் அப்பப்போ நம்ம தாங்க முடியாத கஷ்டங்களையும் எதிர்பார்க்காத துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் விடாமல் இறைவனோட கரங்களை இறுக பற்றி இருக்கிற எனக்கு ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருது? இந்த கேள்வி உங்க மனசுலையும் இருந்தா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்காக தான். காரணம் இல்லாம எதுவுமே இங்கு நடக்கிறதில்ல. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகாபாரத போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, போர்தான் முடிந்து விட்டதே, இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? தேரை விட்டு இறங்கு என்று அர்ஜுனனை இறங்க சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, மைத்துனா, நீ என்னை போரில் வெற்றி பெற செய்தாய், மகிழ்ச்சி. ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே, அதை மறந்துவிட்டாயே. அப்படி செய்வது எனக்கும் பெருமையல்லவா? நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணை இடுகின்றாய். இது என்ன நியாயம்? அதாவது அர்ஜுனன் விருப்பப்படுறாரு, கிருஷ்ணன் முதல்ல தேர்லேருந்து இறங்கிட்டு அவரோட கரங்களை கொடுத்து அர்ஜுனனை இறக்கி விடணும் அப்படின்னு. இது தன்னோட வெற்றிக்கு ஒரு பெருமைன்னு அர்ஜுனன் சொல்றாரு. ஆனா அர்ஜுனனோட வார்த்தைகளை கிருஷ்ணன் காதலையே வாங்காம தேரை விட்டு இறங்கு அப்படின்னு கண்டிப்போடு சொல்றாரு. அர்ஜுனனுக்கோ ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. தேரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கின உடனேயே மறுபடியும் கிருஷ்ணன் சொல்றாரு, தேரோட பக்கத்துல நிற்காத, சற்று தள்ளி நில் என்று அதட்டலாம் சொல்றாரு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய இந்த அதட்டலை பொறுத்துக்கவே முடியல. தான் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட அவருடைய மனசுல இருந்து போயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவ்வளோ கோபப்படுறாரு என்று நினச்சிக்கிட்டு தள்ளி நின்று வாடிய முகத்தோடே கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இப்படி அர்ஜுனன் சோகமான முகத்தோட தேரை விட்டு இறங்கினதும் அவரை பார்த்து கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே தேர்ல இருந்து தானோ இறங்கி ஓடி அர்ஜுனனை கட்டி அணைச்சிக்கிட்டாராம். இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனனை கட்டி அணைச்சி இன்னும் தேரை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்க வச்சிருக்காரு. அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிஞ்சிச்சான். இப்போவும் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரா, பார்த்தாயா, தேர் எரிகிறது, அதனால தான் உன்னை இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரா. தேர் ஏன் எரிந்தது? அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியலை. பற்றி எரியிற தேரை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணரையும் பார்த்து கேட்குறாரு, என்ன ஆனது என்று. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரா, அர்ஜுனா, போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர். அவற்றின் சக்தி அளவிட முடியாதது. தேரில் நானும் தேர் கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். அதனால் அவை வலிமையற்று கிடந்தன. தேரை விட்டு நான் குதித்ததும் தேர் கொடியிலிருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது. தேர் பற்றி எரிய தொடங்கியது. உண்மை இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் என்று
கிருஷ்ணன் சொல்றாரு. இப்போதான் அர்ஜுனனுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை புரிஞ்சிச்சு. தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கிருஷ்ணன் அவ்வளோ கண்டிப்போடும் அதட்டியும் பேசினாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. பகவான் தனக்கு ஏன் மன வருத்தத்தை கொடுத்தாரு என்பதை அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இப்ப புரியுதா? நாமளும் இதையே தான் செஞ்சிட்ருக்கோம். நான் கேட்டதை மட்டும் ஏன் செய்து தர மாட்டேங்கிற? சதா சர்வ காலமும் உன் பெயரை தானே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுத்துட்ருக்க? உன்னை நம்பினதே வீண்தான் என்ற அளவுக்கு நாம் பேசுகிறோம். ஆனால் இங்கே எதுவுமே வீணாகலை. நம்ம ஒரு முறை இறைவனை நம்பிட்டோம்னாலே நம்மளை பெரிய பெரிய கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றுவதற்காக தான் இறைவன் அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்களை தராரு. இந்த சின்ன சின்ன கஷ்டங்களையே நம்மளால் தாங்கிக்க முடியலைன்னா நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்களே அந்த பெரிய கஷ்டங்களை எல்லாம் நம்மளால் எப்படி தாங்கியிருக்க முடியும்? ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த பெரிய கஷ்டங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வராமையே இறைவன் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருப்பாரு. இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து உங்களை அவர் காப்பாற்றி இருக்காரு. ஏன்னா காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறதில்ல.